அண்மை செய்தி. தமிழக சட்டப்பேரவையின் முதல் நாள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவைக்கு வருகை புரிந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரம் என்ன? வணக்கம் மஞ்சளா. தமிழகத்தினுடைய சட்டப்பேரவை முதல் நாள் கூட்டத்தொடர் இன்று நடைபெற இருக்கிறது. அதில் பங்கேற்பதற்காக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்களோடு தலைமைச் செயலகம் வருகை புரிந்திருக்கிறார்கள். முதல் நாள் கூட்டத்தொடரில் கரூரில் நடைபெற்ற துயர சம்பவத்தில் உயிரிழந்த 41 பேருக்கு இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்படவிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து முக்கிய பிரமுகர்கள் மறைவு குறித்து இரங்கல் தீர்மானமும், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த டி.கே. அமல் கந்தசாமி சட்டப்பேரவை உறுப்பினருடைய மறைவுக்கு இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட வருகிறது. அதேபோல் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்து மறைந்த மொத்தமாக 8 சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்படுவதற்கு, அதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவை இன்றைக்கு அந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்ட பிறகு ஒத்திவைக்கப்படவிருக்கிறது. குறிப்பாக 4 நாள் இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறும் என்று சட்டப்பேரவை செயலாளர் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். நேற்றைய தினம் அலுவல் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அந்த அலுவல் ஆய்வுக் கூட்டத்திலே 4 நாள், அதாவது செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி 4 நாள் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 15ஆம் தேதி 2025-26 ஆண்டிற்கான கூடுதல் செலவுக்கான மானிய கோரிக்கை முதல் பேரவை அந்த கூட்டத்தொடர் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று 16ஆம் தேதி 2025-26 ஆண்டிற்கான கூடுதல் செலவுக்கான மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று, அதாவது 2025-26 ஆண்டிற்கான கூடுதல் செலவு மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலுரை மற்றும் வாக்கெடுப்பு நடைபெறவிருக்கிறது. தொடர்ச்சியாக 2025-26 ஆண்டிற்கான கூடுதல் செலவுக்கான மானிய கோரிக்கை முதல் குறித்து நிதி ஒதுக்கீடு செய்வ சட்ட முன் வடிவு, அதே போன்று அறிமுகம் செய்தலும், ஆய்வு செய்தல், அதனை நிறைவேற்றுவது உள்ளிட்ட விவாதங்கள் நடைபெறவிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தேதி குறிப்பிடாமல் சட்டப்பேரவை ஒத்திவைக்கப்படவிருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு முதல் நாள் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்காக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்களோடு தலைமைச் செயலகம் வந்திருக்கிறார். தலைமைச் செயலகத்தில் அவருடைய அறையில் அமர்ந்திருக்கிறார். தற்போது தொடர்ச்சியாக அவை நடவடிக்கைகளில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் தலைமையிலே பங்கேற்க இருப்பது குறிப்பிடத்தக்கது.